முக்கியம். ஏன்னா டீச்சர் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, வெறித்தனமா இருக்காப்புல ஸ்டூடெண்ட்னா அடிச்சு பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அதனால ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா ஜெயிச்சிடலாம், ஆனா ஒரு டீச்சர் மட்டும் நினைச்சா ஜெயிக்க முடியாது. So that is what it is. So ஆனா எல்லாத்துக்குமே நல்லா பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டும், பெரிய ஒர்க் பண்ணணும். ஸோ கிளாஸ் டயத்துல லேர்னிங் நடக்கும். ஆக்சுவலா இந்த லேர்னிங் கம்ப்ளீட் ஆகுறது வந்து கிளாஸுக்கு வெளியில. அது மாதிரி எந்த சூப்பர் டீச்சர் நினைச்சாலும் அந்த வேலையை முடிக்க முடியாது. ஆனா ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட் நினைச்சாக்க கத்துக்கலாம். ஸோ எதையுமே யாருக்குமே கத்துக் கொடுக்க முடியாது, ஆனா எல்லாத்தையுமே யாரு வேணாலும் கத்துக்கலாம். இது புரியுதுங்களா? யாருமே எதையுமே கத்துக் கொடுக்க முடியாது. கத்துக்கிறதுக்கு தயாரா யாரும் ரெடியா இல்லைன்னா கத்துக்கவே முடியாது. அதே சமயத்துல யாரு வேணாலும் எது வேணாலும் கத்துக்கலாம். கத்துக்கணுங்கிற நினைப்பு இருந்துட்டா போதும். எஸ், லெட்ஸ் டூ திஸ் ஹியர். 10 we'll go with the 10. Harnipriya. I am dash living in England if the weather. I am I dash living in England if the weather dash better. D sir. Very good. இந்த வேர் வந்துருச்சு. இப்ப எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. I would not if I would not live in England. I wouldn't mind living in England if the weather were better. I would not. இல்ல என்ன இங்கிலாந்துல வாழ்றத பத்தி கவலைப்பட மைண்ட் பண்ண மாட்டேன், அந்த வெதர் நல்லா இருந்துச்சுன்னா. வெதர் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வெதர் நல்லா இருந்துச்சுன்னா நான் இங்கிலாந்தோட லிவிங் அங்க நான் வாழ்றத பத்தி கவலைப்பட மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வாழுவேன், அங்க இருப்பேன், ஜாலியா இருப்பேன். ஐ வுடன்ட் மைண்ட். நான் இந்தியால இருக்கேன், இங்கிலாந்து கிடையாது, நான் இங்கிலாந்துல கூட இருப்பேன். ஆனா வெதர் மட்டும் நல்லா இருக்கணும். வெதர் மட்டும் நல்லா இல்லைன்னா நான் இங்கிலாந்துக்கு போக மாட்டேன். வெதர் நல்லா இருந்தா போதும், எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸா இருந்தாலும் வெதர் நல்லா இருந்தா அங்க இருப்பேன் நான். ஐ வுடன்ட் மைண்ட். எனக்கு அதை நீங்க சொன்னதுதான், அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். லிவிங் இன் இங்கிலாந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன், இருந்துட்டு வாழ்றதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வெதர் மட்டும் நல்லா இருக்கணும், அங்க நல்லா இருந்தா போதும். வெதர் நல்லா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேங்கிறது அது. வெரி குட். Now 11, Kanishka. She promised that nothing dash till he dash home. Sir, number D. சொல்லுங்க. Number she promised that nothing. நீங்க கண்டிஷனல் 2ல இருக்கீங்க, ஞாபகம் வச்சுங்க. She promised that nothing would be done till he came home. இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சர்? A. அவ்வளவுதான், அருமையா சொன்னாங்க. She promised that statement main verb main class nothing would be done. பிரமாதமா இருக்கு பாருங்க. nothing would be done main class till he till தான் if தான் till இங்க வந்திருக்கு. till அது if till when till he came home. அவன் வர்ற வரையிலும் எதுவுமே நடக்காது அப்படின்னு அவ பிராமிஸ் பண்றா. நீ வர்ற வரையிலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எதுவும் பண்ணுவேன், நீ வர்ற வரை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ பிராமிஸ் பண்றா. 12, Harnipriya. If he were generous, he would generous. He would have helped. Yes, sir. Oh, Kanishka. Sir. அது என்ன ஆன்சர் பண்ணிட்டு? சார் சார். இப்ப எனக்கு ஹர்னிப்ரியா தமிழ்ல சொல்லுங்க. ஜெனரஸ்னா என்ன சார்? ஜெனரஸ் தயால குணம், தயால குணம், தர்ம குணம். அவன் வந்து தாராளமா இருந்தான்னா, அவர் வந்து தாராளமா இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு? அவருக்கு மட்டும் தயால குணம் இருந்தா அவர் ஏழைகளுக்கு உதவி செய்வார். முடிஞ்சு போச்சு. அவருக்கு தயால குணம் இருக்குதா என்னன்னு தெரியல. இருந்தால்
இருந்தாக்கா ஹெல்ப் பண்ணுவார். ஓகே If கனிஷ்கா sir, தெரியும். 13 வந்து if I were you I dash French next year. மொடால் வரணும். மெயின் கிளாஸ்ல ஒரே ஒரு ஆன்சர் தான் இங்க should இருக்கு. learn. D, If sir. I were you, D. I should learn French next டி year. மட்டும் தான் வரும், வேற எதுவுமே D, வராது. D, sir. சூப்பர். தமிழ்ல சொல்லுங்க 13. நான் அணியாக இருந்தா நான் பிரெஞ்சு படிச்சிருப்பேன். ஐ ஷுட் படிக்க வேண்டும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். I should உன் பொசிஷன்ல இருந்தா நான் படிச்சே ஆகணும். நான் உன் பொசிஷன்ல இருக்கிறப்ப நான் உன் இடத்துல இருந்திருந்தா அதை நான் நெக்ஸ்ட் இயரே படிச்சிருப்பேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இயர் நான் படிச்சிருவேன். 14 ஸ்ரீ கனிஷ்கா. So number B. I wouldn't be if I wouldn't be so upset if I were you. சூப்பர். If I wouldn't be so upset if I were you. இப்ப என்ன அர்த்தம் இருக்கு? நான் வந்து அப்செட் ஆயிருக்க மாட்டேன் நான் உன் இடத்துல இருந்திருந்தா. நான் உன் இடத்துல இருந்ததா நான் ஜாலியா எடுத்துக்குவேன். அப்செட் எல்லாம் ஆக மாட்டேன். எதுக்கு நீ அப்செட் ஆக மாட்டேன்? நீ எதுக்கு அப்செட் ஆகிற? நான் உன் இடத்துல இருந்தா நான் அப்செட் ஆயிருக்க மாட்டேன். அருமை. பாருங்க, இப்ப உங்களுக்கு லாங்குவேஜ் இந்த கண்டிஷனால லாங்குவேஜ் புரியுது. தப்பு இல்லாம பேசுறோங்கிற கான்பிடன்ஸ் வருது. இது இவ்வளவு ஈஸியான்னு தெரியுது. இது இல்லாம இது சுவையா இருக்குமா, இவ்வளவு டேஸ்டியா லாங்குவேஜ் இருக்குமான்னு தெரியுது. எவ்வளவு விஷயம் நடக்குது. அதனாலதான் ஒரு விஷயத்த பண்றப்ப பயங்கர இன்வால்மெண்டோட பண்ணிட்டா போதும். குளோரியஸ் பிரசன்ட்பாங்க. இந்த லேர்னிங் தான் பயங்கரமான சந்தோஷம் இல்லைங்களா? அந்த கத்துக்கிறதுல மாரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஏன்னா கத்துக்கிறப்பதான் இவ்வளவு விஷயம் இருக்கான்னு நமக்கு தெரியும். ஹாப்பி பிரியா 15. If you dash the Prime Minister, what dash you dash? If sir, B, sir. படிச்சுக்காட்டுங்க. If you were the Prime Minister, what would you do? ஹாப்பி பிரியா இதுக்கு என்ன மீனிங்? நான் பிரைம் மினிஸ்டர், நீ பிரைம் மினிஸ்டர் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இருந்தா what would you do? நீ அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? நீ பிரைம் மினிஸ்டர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப இவங்க முதல்வர் படத்துல அர்ஜுனுக்கு சொல்ற மாதிரிதான், ஒரு நாள் சிஎம் இருந்தா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான், என்ன பண்ணுவ? இப்ப இது மாதிரி நீ பிரைம் மினிஸ்டர் இல்ல, ஆனா பிரைம் மினிஸ்டர் நீ இருந்தா, இமேஜினரி பாத்தீங்களா, அன்ரியல். நீ பிரைம் மினிஸ்டர் இருந்தா என்ன பண்ணுவ? இஃப் யூ வேர் த பிரைம் மினிஸ்டர் வாட் வுட் யூ டு? ஸோ இதெல்லாம் நிறைய இடத்துல நீங்க கேஷுவலா பேசுறதை கேட்டுக்கலாம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்க இத பக்காவா பேசுவாங்க. 16 ஹரணி பிரியா. If he dash here, he dash help you. B, sir. என்ன அர்த்தம்? If he were here, அவங்க இங்க இருந்திருந்தா, இருந்தால் he would help you. பண்ணிருப்பாங்கல்ல. இது கண்டிஷன் 3 மிக்சர் கண்டிஷனோட மிக்ஸ் ஆயிடும். இப்ப நீங்க பிடிக்கல கண்டிஷனல் ஸ்டூல ஸ்ட்ராங் பண்ணலனா இதுக்கப்புறம் வர்ற கண்டிஷனல் குழப்பிடும். அவங்க இருந்தா அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் இருந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த ரெண்டு ஹெல்ப் வருது சார். ஏன் சார்? he would help you. எல்லாத்துலயும் ஹெல்ப் வருதுல்ல. அதுதான் எனக்கு ஹெல்ப் கட் பண்ணுங்க. ஓகே, கரெக்ட். இப்ப புரிஞ்சிருச்சு. he would help. Very good. That's a good catch.
ஹெல்ப். ஆனா வந்து தெளிவா இருக்கணும். அவன் இங்க இருந்தா ஹெல்ப் பண்ணுவான், அவன் இங்க இல்ல அதனாலதான் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கல. அவன் மட்டும் இங்க இருக்கான்னா ஹெல்ப் பண்ணுவான். 60 16 சார் அத அவங்க இப்பதான் சொல்லியாச்சு சார். சொன்னாங்க. 16 17 ஹரிணிபிரியா. I hoped if I dash by the 10 o'clock train, I dash change for a bus. Sir, D. இன்னொரு வாட்டி. D. I hoped if I went by the 10 o'clock train, I should not change for a bus. சூப்பர் சூப்பர். அது வெண்ட் தான் வரணும், ஏவும் டீன் தான். ஷாண்ட் செல்லின்ட்டு வராது, ஷுடின்ட்டு. சூப்பர். ஐ ஹோப் நான் நம்பினேன். என்ன நம்பினேன் ஹரிணிபிரியா? ஐ ஹோப் நான் நம்பினேன். என்ன நம்பினேன்? I hoped if I went. போயிருந்தா போனா by 10 o'clock-க்கு ட்ரெயினுக்கு 10 மணி ட்ரெயின்ல போனா, if I go went by the 10 o'clock train, நான் 10 மணி ட்ரெயின்ல போனா என்ன நடக்குங்க? நான் பஸ்க்கு சேஞ்ச் ஆக மாட்டேன். டைரக்டா வீட்டுக்கு போயிடுவேன். 10 o'clock ட்ரெயின் வந்து ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு நான் 10 o'clock ட்ரெயினை பிடிச்சா நான் நேரா நான் பஸ்ஸே எடுக்க வேண்டியதில்லை. சோ பாக்கி ட்ரெயின்ல போனா வேற ஸ்டேஷன் போ, அந்த ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிக்கணும். புரியுதா? ஓகே சார். அதுதான் நான் நம்பினேன். அது கரெக்டான விஷயம் தான். அது கரெக்டா எனக்கு தெரியும். நம்பினேன். ஐ ஹோப். 18 Sri Kanishka. Mr. Bond said if Mr. Blake dash at 10 o'clock, he dash to see him later. Sir, number D. Mr. Bond said if Mr. Blake was busy at 10 o'clock. சூப்பர். அவ்வளவுதான். அமெரிக்கன்ஸ் வந்து வேற பேர் வாசி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த உட்கம் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் அவங்க இந்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. உட்கம் தான் ஆன்சர் வந்து ஃபிக்ஸ் ஆகும் மெயின் கிளாஸ்ல. அதை வச்சு நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். இங்க வேர் பிஸி இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த உட்கமே உங்களுக்கு அந்த இதை கொண்டு வந்துடும். அதனாலதான் அமெரிக்கன்ஸ் வேற யூஸ் பண்ணாங்க, வாசி யூஸ் பண்ணாங்கன்னா உட்டை பிடிச்சுக்குவாங்க. So Mr. Bond said, என்ன சொன்னாரு? Mr. Bond என்ன சொன்னாரு கனிஷ்கா? Mr. Bond said if Mr. Blake, அவங்க சொன்னாரு Mr. Blake வந்து 10 o'clock பிஸியா இல்லனா அவங்க வந்து பிஸியா இருந்தா அவங்க வந்து லேட்டா வந்திருக்க மாட்டாங்க. லேட்டா பார்த்திருக்க மாட்டீங்க அவங்கள. இருங்க. பாண்டி ஏதோ சொல்றாரு. பாண்டி என்ன சொல்றாரு? பிளேக் பத்தி சொல்றாரு. பிளேக் 10 மணிக்கு பிஸியா இருந்தா என்ன நடக்கும்? அவங்கள நீங்க சீக்கிரம் he could come to see him later. அவங்க லேட்டா வந்திருக்க மாட்டாங்க. இருங்க ஒரே நிமிஷம். வந்திருக்க மாட்டாங்க. நாட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லையே கணேஷ்கா. நாட்டெல்லாம் கிடையாதுங்க ஹரிணிபிரியா. பாண்டு சொல்றாரு பிளேக் பத்தி. பிளேக் 10 மணிக்கு பிஸியா இருந்தா he would come to see him later. பிஸியா இருந்தா வருவாங்க லேட் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. ஐயா கரெக்டா கொண்டு வாங்க. பாண்டி என்ன சொல்றாரு? பாண்ட் வந்து பிளேக் மட்டும் பிளேக் கிட்ட சொல்றாங்க. பிளேக் சொல்ல பிளேக் கிட்ட சொல்லல, பாண்ட் பிரேக் சொல்றாங்க. பத்தி சொல்றாரு. பிளேக் மட்டும் 10 மணிக்கு பிஸியா இருந்தாருன்னா 10 மணிக்கு இந்த ஹீ இருக்குல்ல, இந்த ஹீ வந்து பிளேக். டு see him இருக்கு, him வந்து பாண்ட். பார்க்க வந்திருப்பாங்க அப்படினா சார் இல்ல வருவாங்க. எப்ப வருவாங்க? 10 லேட்ல கொஞ்ச நேரம் கழிச்சு. அவ்வளவுதான். 10 மணிக்கு பிஸியா இருக்காருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. அப்புறமா பாண்ட் வந்து பார்க்க வருவாரு. பாண்டி என்ன சொல்றாரு பிளேக் பத்தினா? பிளேக் 10 மணிக்கு பிஸியா இருக்காருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்க வருவாங்க. என்ன வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க வர போறாரு. அவ்வளவுதான். பாண்ட் வந்து பிளேக் பத்தி சொல்றாரு. இங்க பாருங்க. மிஸ்டர் பிளேக், if Mr. Blake at 10 o'clock was busy at 10 o'clock, he Mr. Blake would come to see me, to see Bond. The sentence போட்டதுனால him போடுறாங்க. Indirect speech. To see Mr. Bond later. புரியுதா? பிளேக் மட்டும் 10 மணிக்கு பிஸியா இருக்காருன்னா
பாண்ட 10 மணிக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்பாரு, அவ்வளவுதான். அப்புறமா பாப்பாரு, அவ்வளவுதான். Okay. Number 19, Kanishka. Dash your mother wouldn't be angry with you. ஒரே செகண்ட்ல அடிச்சு தூக்கி இருக்கலாமே. Sir, C. ஏன் haven't got to present perfect எல்லாம் எதுக்கு போறீங்க? Oh. Present